Hi friends, welcome to Untoli. Actually, really happy to start this journey with you because நீங்கள் thumbnail பார்க்கும்போதே நிறைய பேர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் இது ஒரு ப்ரோக்ராமிங் சீரிஸ் தாங்கிறத. பட் சி ப்ரோக்ராமிங் இருக்கும், பைத்தான் ப்ரோக்ராமிங் இருக்கும். ஸோ அந்த ரெண்டு ப்ரோக்ராமிங்கில் எந்த ப்ரோக்ராமிங் நம்ம லேர்ன் போகிறோங்கிறத கண்டிப்பாக ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அந்த கன்ஃபியூஷனோடையே நான் உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்குறேன். இப்போ இருக்க ஜென்ரேஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட நீங்கள் எந்த ப்ரோக்ராமிங் லேர்ன் பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா கண்ணை மூடிக்கிட்டு சொல்லுவாங்க பைத்தான் ப்ரோக்ராமிங் தான்றது. ஒய் ஸோ பைத்தான்? பிகாஸ் இப்போ இருக்க எமர்ஜிங் வேர்ல்டில் ஏயோட இம்பேக்ட் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் ஏஐயில் சர்வை பண்ணோன்னா பைத்தான் கண்டிப்பாக தெரிஞ்சிருந்தா இட்ஸ் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருந்தாலும் ஃபவுண்டேஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஃபவுண்டேஷன் தான் நம்ம லேர்ன் பண்ண போகிற சி ப்ரோக்ராமிங். ஸோ அது என்னங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. வாட் இஸ் ப்ரோக்ராமிங்? இட் மீன்ஸ் இப்போ கான்வர்சேஷன் பிட்வீன் டூ மெம்பர்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ ஒருத்தர் வந்து இன்னொருத்தர்கிட்ட ஓப்பன் த டோர் ஆர் க்ளோஸ் த டோர், ஸ்விட்ச் ஆன் த லைட், கால்குலேட், ஸோ வாட் எவர் இட் இஸ். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு டாஸ்க்கு தராங்க. ஸோ அவங்க என்ன டாஸ்க்கு சொல்கிறாங்களோ அதை புரிஞ்சுட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுறது. ஸோ சிமிலர்லி கம்ப்யூட்டருக்கு நம்ம என்ன தரோன்னா ஒரு டாஸ்க்கு தரோம், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தரோம். அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பேஸ் பண்ணி அது பெர்ஃபார்ம் பண்ணோம். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பேர் தான் program. So that is called programming. Why so we learn C programming? Because இப்போது ரீசெண்டாக அதிகமாக டிமாண்டில் இருக்க ஒரு ப்ரோக்ராமிங்னா அது பைத்தான் தான். ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம். ஸோ ஒரு ஃபஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏன் ஃபஸ்ட் செமஸ்டரில் சி ப்ரோக்ராமிங் இருக்குது, ஏன் பைத்தான் ப்ரோக்ராமிங் இல்லாமல்? பிகாஸ் ஒரு ப்ரோக்ராமிங்க்கு ஃபவுண்டேஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் சி ப்ரோக்ராமிங் லேர்ன் பண்ணும்போது ப்ரோக்ராமோட லாஜிக்கோடு நீங்கள் லேர்ன் பண்ண முடியும். ஸோ அது லேர்ன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தாலும் அதை நீங்கள் நல்லா கிளியராக நீங்கள் அதை புரிஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எத்தனை ப்ரோக்ராமிங் வந்தாலும் ஸோ அது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ கம்பேரிட்டிவ்லி பைத்தான் ப்ரோக்ராம் வந்து ஈஸி டு லேர்ன். ஆனால் நீங்கள் லாஜிக்கு ஒரு ஃபவுண்டேஷன் நீங்கள் லேர்ன் பண்ண நினச்சிங்கன்னா சி ப்ரோக்ராமிங் இட்ஸ் அ பெஸ்ட் சாய்ஸ். நம்ம இந்த சீரீஸில் சி ப்ரோக்ராமிங்கோட ஃபவுண்டேஷனும் லேர்ன் பண்ணிக்க போகிறோம். அட் த சேம் டைம் சி ப்ரோக்ராமிங்கில் யூஸ் பண்ணுறத பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்றத கம்பேரிட்டிவோடு படிக்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த சீரீஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.